அப்படி செய்யும் போது ஆண்டவர் சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் இதாவனவர் அவனை கனம் பண்ணுவார், இதாவனவர் அவரை உயர்த்துவார், இதாவனவர் அவனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுப்பேன். நீ கேட்கிறதை கொடுப்பேன், கேட்காத ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். நீ கேட்டதை கொடுப்பேன், கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன். அவரிடத்திலே வந்த ஒருவரை அவர் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலவெளி ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு மனிதன் தான், ஆனால் தேவனுடைய கர்த்தர் உங்களுக்கு தேவையான வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஒரு நாகமானை அவர் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை ஆக்கினது போல ஆண்டவரை உங்களையும் என்னையும் இந்த காலவெளியில நம்மை முழுமையாக சுகமாக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தினாலே, தண்ணீர் மூழ்கி ஞானஸ்நானத்தினாலே தேவனுடைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஐயா, தேவனுடைய கர்த்தர் உங்களை இருப்பதற்காக அழைக்கிறவர், உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் அழைத்திருக்கிறார். வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுது அவர்களை உங்கள் பணியாக ஆசீர்வதிக்கிறார். உரதலவ கத்தலவ சந்தலவ உரதலவ உரதலவ கத்தலவ உரதலவ சந்தலவ. ஹalleluya. நன்றியோடு சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் நீங்க மற்றவர்களுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், சேவை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் குறை பேசுகிறவர்களாக இருக்க மாட்டீர்கள். குறை கொண்டு இருக்க மாட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் உங்களை ஆட்களக்கூடிய ஞானஸ்நானமாக இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவர் உங்களை மற்றவர்களுக்கு மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறது. தேற்றவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் எங்கிலும் போகக்கூடியவர்களாக உங்களை மாற்றக்கூடியவர்களாக பரிசுத்தாவுடைய அக்னி ஞானஸ்நானம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்தாவுடைய அக்னி ஞானஸ்நானம் என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் மாற்றம்தான் அது தெரியும். வெளியாக தெரியாத அது உள்ளாக இருக்கக்கூடிய ஒன்று, அது வல்லமையான ஒன்று. அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை நீங்க பெற்றுட்டா போதும், விசுவாசங்களை காட்டு ஓடும், வியாதி ஓடும்,